வணக்கம் ட்ரேடர் சசி. நம்ம சேனலில் வீடியோ போட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 மாதம் ஆக போகுதுங்க. கிட்டத்தட்ட இந்த 8 மாதமும் ஃபாலோவர்ஸ் கிட்டேருந்து வந்த ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணணுமா, ஃப்யூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணணுமா? இது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் சரி, அது தொடர்பான ஒரு வீடியோ பண்ணணும்னு இவ்வளோ நாட்கள் கடந்து வந்துட்டேன். இந்த பகுதியில் நம்ம அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோங்க. நீங்கள் ஸ்பாட்டை பார்க்கணுமா, ஃப்யூச்சரை பார்க்கணுமா? இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, ட்ரேடர் சசி அப்படிங்கிற இந்த சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா, என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட் அப்படின்னு இந்த முகப்பு பகுதியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாப்புலர் வீடியோஸ்னு இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்த உடனே முதல்ல நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, முதல்ல இருக்கிற வீடியோ ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டுமே கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குங்க. அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. இது பார்த்து முடித்த உடனே என்டர் அட் எக்ஸிட் பார்ட் 1 அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்குங்க. இந்த பார்ட் 1 வீடியோவும் பார்ட் 2 வீடியோ, பார்ட் 3 வீடியோ 3 வீடியோவுமே பார்த்துருங்க. இந்த பாப்புலர் வீடியோஸ்லேயே அப்படியே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு என்ட்ரி அட் எக்ஸிட் பார்ட் 2 வீடியோவும் இதிலே இருக்குங்க. சரிங்களா? இதை பார்த்து முடித்ததுக்கப்புறமா பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 பதிவுகள் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா வாரத்துக்கு 1 ஒரு பதிவை பார்த்து முடித்த உடனே அதில் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில், அதாவது அது நிஃப்டியாக இருக்கலாம், இல்லை ஆயில் சார்ட்டாக இருக்கலாம், இல்லைனா பிட்காயின் சார்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதில் போய் அந்த முறைகள் நடக்குதா அப்படிங்கிறத நீங்களே பயிற்சி பண்ணி பார்த்துருங்க. பார்த்து ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோ பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, நான் ட்ரேடிங் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இங்கே ட்ரேடிங் பழகலாம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. நீங்கள் அதிக முதலீடு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு தொகையை நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேலிஸ்ட் பாருங்கள். இதில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். ட்ரேடிங் சைக்காலஜியை கற்றுக்கலாம் நீங்கள். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் நீங்கள் சேனலுக்கு வந்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வீடியோ, அடுத்து என்டர் அட் எக்ஸிட் 1 and 2, அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிகினர்ஸ் கைடில் இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க 30 வீடியோவும் பொறுமையாக பாருங்கள், அவசரப்படவே படாதீங்க. சரிங்களா? நம்ம வீடியோ பார்த்துருவோமா? ஸ்பாட்டா ஃபியூச்சரா? முதல் பகுதியில் 2ஆக பிரிச்சுருக்குறாங்க. முதல் பகுதி ஃபியூச்சருங்க, பேங்க் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர். இது ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சார்ட் இது. இப்போ 19ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்தது? ஆகஸ்ட் ஃபியூச்சர் ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆச்சுங்க. அந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் பண்ண முடியாமல் கீழே வந்தது. அது ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்ததுங்க. இந்த பேட்டர்ன் என்ன ஆச்சு, அப்படியே லோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தது ப்ரைஸு. ஆனால் ஒரே இடத்துலையே சப்போர்ட் எடுத்தது. ஸோ மேலே ட்ரெண்ட் ஆச்சு, ஒரே இடத்துல சப்போர்ட் ஆச்சு. அன்றைக்கி டேவை முடிச்சிட்டான் 19ஆம் தேதி. அப்படியே ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் நடந்துருக்கு. ஆனால் கீழே ஒரே இடத்துல இந்த மாதிரி சப்போர்ட் எடுக்கல, இந்த மாதிரி வெட்ஜு மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ மேலே ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சு. அதாவது ஃபியூச்சர் சார்ட்டும் மேட்ச் ஆகிடுச்சு, ஸ்பாட் சார்ட்டும் மேட்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் சப்போர்ட் எங்கே எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது சப்போர்ட்டும் ட்ரெண்டாக இருக்குது. இது சப்போர்ட் ஒரே இடத்துல ஹரிசாண்டலாக எடுத்துருக்குது. ஸோ நம்ம ஃபியூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இங்கே வரும்போதெல்லாம் பை ட்ரேடு எடுத்துருப்போம். நமக்கு தெரியும் இந்த ப்ரைஸ் எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்ட்டு. எது வரைக்கும்னா ட்ரெண்ட் லைன் வரைக்கும்.
ஸ்பாட்டை பார்த்து நீங்கள் ட்ரேடு பண்ண முடியாது, சும்மா பார்வையிடுறதுக்காக மட்டும்தான் இந்த சார்ட். அதனால் இதில் எப்படி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் பார்க்குறீங்க. ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5700 ரேஞ்சில் இருக்குங்களா? ஓப்பன் ஆகி மேலே 800லாம் போச்சு, திரும்ப வந்து 700 ரேஞ்சிலேயே ஒரு 45 நிமிஷமாக வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5700 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து எடுப்போம். ஸோ 5700 கால் ஆப்ஷனில் திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கே வந்தது, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்த ப்ரைஸு ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி கீழே வந்தது. அடுத்தடுத்து ஃபியூச்சரில் என்ன நடந்ததோ அதே மாதிரியே உங்களுக்கு ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. மேலே வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சது, கீழேயும் வந்து ட்ரெண்டாகி கிட்டத்தட்ட வந்து இந்த சப்போர்ட்டு பக்கத்தில் வந்து முடிச்சிருச்சு. ஸோ கால் ஆப்ஷனில் இதான் நடந்தது. புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, புட் ஆப்ஷனில் ப்ரைஸு ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்கு, ட்ரெண்டாகி மேலே வந்துருக்கு. ப்ரைஸ் ட்ரெண்டாகி மேலே வந்துருக்கு. இந்த பேட்டர்ன் எங்கே பார்த்தீங்க? இன்றைக்கி அப்லோட் பண்ண நிஃப்டியில் பார்த்தோம். நம்ம சேம் பேட்டர்ன். என்ன நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, அதனால் மேலே போயிடும் அப்படின்ட்டு. இது வந்து டவுனில் வந்துக்கிட்டு இருந்தது, அப்படியே டவுன் ஆகி கீழே போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்லுவேன், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம அடுத்து என்ன கதைன்னு பார்த்துக்கலாம். நமக்கு வேணால் ஓகே, ஆசைப்படலாம், மேலே தான் போகும் அப்படின்னு ஆசைப்படலாம், ஓகே. காலையில் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போகும் மேலே போகும் மேலே போகும்னு யோசிக்கவே கூடாது. மேலே எப்போ போகும்? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் தான் போகும். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணானா? கட் பண்ணவே இல்லை, அப்போ அவன் போகவே மாட்டான். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இந்த ஆப்ஷன்லாம் எடுத்து எப்படி ட்ரேட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் அந்த வீடியோஸில் போய் பார்த்துக்கோங்க. இப்போது 5700 நீங்கள் எடுத்து நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துறீங்க. இதில் என்ன இருக்குது, நீங்கள் ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், என்ன பெரிய வேரியேஷன் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்க, என்ன அது இங்கே 5600 இருக்குது, இங்கே 700 இருந்தது, இங்கே 600 இருக்குது. நம்ம 600 போய் பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்ட்டு? $5600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ 600 கால் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, 600 புட் ஆப்ஷன் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது பார்ப்போங்களா? $600 கால் ஆப்ஷன் ஆன் 19th, இது வந்து 16th, இது வந்து 19th. எஸ். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஹைக்கு தான் போயிருக்குது, இந்த லோவை தான் பிரேக் பண்ணியிருக்குது, ட்ரெண்டாகி தான் கீழே வந்துருக்குது, இங்கேயும் ட்ரெண்டாகி இப்படி தான் வந்திருக்குது. கால் ஆப்ஷன் அன்றைக்கி ஃபுல்லாக இதுதான் நடந்தது. புட் ஆப்ஷன் பார்ப்போங்களா? புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குது, ப்ரைஸு ட்ரெண்டாகி மேலே போயிருக்கு. சாரி, இது வந்து இன்றைக்கி நடந்ததுங்க, கன்ஃபியூஷன். 16ஆம் தேதி 19ஆம் தேதி திங்கக்கிழமை. எஸ், இதுதான். அப்போ ஒரே இடத்துல தான் வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு, ட்ரெண்டாகி மேலே வந்துருக்குது, மேலே கீழே வந்துருக்குது, கீழே பிரேக் ஆகி வந்துச்சு. உங்களுக்கு இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது? நீங்கள் ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணிட்டீங்க, ரைட், ஓகே. ஸ்பாட்டை பார்த்து நீங்கள் என்ன எடுத்தீங்க, 600 எடுத்துருக்கீங்க. ஃப்யூச்சரை பார்த்து நீங்கள் என்ன எடுத்திருப்பீங்க, 700 எடுத்திருப்பீங்க. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏன் இவ்வளோ குழப்பம் வந்து இதில், ஏன் இவ்வளோ சந்தேகம் இருக்குது? இந்த ஒரு சந்தேகம் மட்டும் தீர்ந்தது அப்படின்னா நான் வந்து ட்ரேடிங்கில் பெரிய ஆளாகிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்ந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து எதையோ பாருங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், சரியான இடத்துல ட்ரேடு வந்தால் எடுக்க பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் அதை மட்டும் பண்ணால் போதும். சரி, அடுத்த நாள் வந்து என்ன இருக்குது,
அடுத்த நாள் வந்து ஆகஸ்ட் ஃபியூச்சரில் எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது அப்படின்னா 5500 ரேஞ்சில். ஃபஸ்ட்டு 5500 பார்த்துருவோமா வாங்க. 5500 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஸோ 5500 கால் ஆப்ஷன் இது, 5500 புட் ஆப்ஷன். அடுத்த நாள் பார்ப்போங்க. அதாவது திங்கட்கிழமை பார்த்துட்டோம். நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதாவது 19 20ஆந்தேதி 20ஆந்தேதி அன்னைக்கு 55, அதாவது ஆகஸ்ட் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் டேவுடைய லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து மேலே போக ஆரம்பித்தான். மேலே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டான். ஹையர் ஹை பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருந்தான். அன்றைக்கி டேவை முடிக்கும் போது எங்கே வந்து முடிச்சிருக்கான், கரெக்டாக வந்து இந்த லோலேயே, இந்த ப்ரீவியஸ் லோலேயே கொண்டுட்டு வந்து அன்றைக்கி டேவை வந்து முடிச்சிட்டான். 5500 கால் ஆப்ஷன். அதே நேரத்தில் 5500 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போங்களா. புட் ஆப்ஷன் வந்து அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆச்சு. இந்த ட்ரெண்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டேயில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்ததில், இந்த பேட்டர்னை இங்கே காலங்காத்தால் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் அந்த ஹையை பிரேக்கே பண்ணல, அவன் பாட்டு கீழே போய் செட்டில் ஆகிட்டான். 50 ரூபாவில் கொண்டு போய் செட்டில் ஆகிட்டான். அப்போ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே என்னது, கால் ஆப்ஷனில் தான் வந்து நம்மளுக்கு ட்ரேடு. ப்ரீவியஸ் டே புட் ஆப்ஷனில் ட்ரேடு இருந்தது, அடுத்த நாள் வந்து கால் ஆப்ஷனில் இருக்குது. சரி, ஓகே. நம்ம இது நம்ம நிஃப்டி ஸ்பாட்டை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து தேர்ந்தெடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன தேர்ந்தெடுத்திருப்போம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுங்க 5400. ஸோ இந்த மணியில் செலக்ட் பண்ணால் 5400 தான் செலக்ட் பண்ணோம். 5400 என்ன நடந்துன்னு பார்ப்போங்களா. 5400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத, இப்போ எல்லாத்துலேயுமே வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன சான்ஸ் கிடைக்கிது. நம்ம எப்போவுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் எடுக்கிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸு சும்மா ஒரு ஆதரவுக்காக செலக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். எதில் வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான், மற்றபடி அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. கரெக்டாக அங்கேயே தான் சப்போர்ட் எடுத்துருக்கானா, மேலே போனானா, மேலே போயிட்டு ஹையர் ஹை பண்ணிகிட்டே போனானா, கீழே வரும்போது அன்றைக்கி டேவை எங்கே வந்து முடிச்சிருக்கான், ப்ரீவியஸ் லோ கிட்ட வந்து முடிச்சிட்டான். புரிஞ்சுதா? ஏதாவது வித்தியாசம் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியுதா? ஏதாவது வித்தியாசம்? நான் ஸ்பாட்டை பார்த்ததுனால லாஸ் ஆகிடுச்சு, நான் ஃப்யூச்சரை பார்த்ததுனால லாஸ் ஆகிடுச்சு. பிரேக் ஆச்சு, ப்ரீவியஸ் ஹையை வழக்கம் போல் கட்டே பண்ணல, அவன் கீழே போய் முடிச்சிட்டான். ப்ரீவியஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தா 50 முடிச்சிருக்கான். இது இன்னும் கூட கொஞ்சம் கீழே போயிட்டு 35 முடிச்சிருக்கான், அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சிமிலர் தான். பட் ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸு கீழே போக 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 என்ன ஆகும், இதில் தான் வித்தியாசம் வரும். மற்றதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமே வராது. அப்போ நிஃப்டியில் உங்களுக்கு இந்த டவுட்டு தீர்ந்ததுங்களா. அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன நடந்தது. 500 நீங்கள் ஃபியூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருப்பீங்க. ஆப்ஷனை பார்த்து ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருப்பீங்க. அவ்வளோதான் வித்தியாசம், 100 புள்ளி வித்தியாசம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்பாட்டா ஃபியூச்சரா? இன்றைக்கி வீடியோவிலே நான் வந்து சொல்லியிருந்தேன். இதில் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபியூச்சரை பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா ஆரம்பத்திலே காலங்காத்தால் என்ன பண்ணுச்சு, 5800 இருந்தது. 800லேருந்து கொஞ்சம் கீழே இந்த மாதிரி போச்சு. அப்போ 5700 எடுத்துக்கலாம். அப்போ இங்கேயும் வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த இடத்துல இருந்தது, செகண்ட் கேண்டில் வந்து கீழே போகும்போது என்ன பண்ணிக்கலாம், 5600 எடுத்திருப்போம். ஒன்று வந்து 700, ஒன்று வந்து 600, அப்படி தானே. அப்போ 700 என்ன நடந்தது, 700 கால் ஆப்ஷன். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எப்படி வந்து புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் ஹையே கட் பண்ண முடியாமல் கீழே போனோன்னா அந்த மாதிரி இன்றைக்கி கால் ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி போயிருக்குது. நீங்கள் இந்த ட்ரேடை அட்டெம்ப்ட் பண்ணியிருந்துக்கலாம். அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சின்ன லாஸில் வெளியில் வந்துக்கலாம், சின்ன லாஸில் வெளியில் வந்துடலாம். இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கலாம். ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான்.
இப்போ இங்கே ட்ரெண்டு இப்படி ஆகிடுது, ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு, கீழே வந்துருச்சு 700. நீங்கள் இங்கே தான் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்களே ஒழிய நீங்கள் ஸ்பாட்டாக இதுவானு செக் பண்ணி ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. சரி, இங்கே என்ன நடந்தது? 700ல் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, திரும்ப மேலே போயிட்டு 11:30க்கெலாம் என்ன பண்ணான்? அதே இடத்துக்கு வந்தான். மேலே எங்கே போயிருக்கான்? 450 போயிருக்கான். 130 120 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கான்? 450ங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கான். ப்ரீவியஸ் டேவோட ஓப்பனுக்கே போய் டச் பண்ணி அங்கேயே நின்றுருக்கான். இங்கே ட்ரெண்டாகி போயிருக்கான். ஒரு தடவையும் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு ஒரே அடியாக வந்து கட் பண்ணி கீழே போய் மார்க்கெட்டை முடிச்சிட்டான். 700 எதை பார்த்து எடுத்திருந்தீங்கன்னா, ஃப்யூச்சரை பார்த்து எடுத்திருந்தீங்கன்னா, அப்போ இது நிஃப்டி ஸ்பாட்டை பார்த்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா என்ன எடுத்திருப்பீங்க? 600 எடுத்திருப்பீங்க. பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, 600 தான் எடுத்திருப்பீங்க நீங்கள். அது 700, இது 600. அப்போ 600ல் என்ன நடந்தது? 600 கால் ஆப்ஷன் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் சப்போர்ட் அப்படின்னு நினச்சி நீங்கள் எங்கே ட்ரேட் எடுத்திருந்தாலும் இதில் சின்ன சின்ன லாஸஸ் வந்து பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. அதே ட்ரெண்டு தான், அதே மாதிரி பிரேக்கு தான், அதே ட்ரெண்டு, அதே மாதிரி பிரேக்கு. அப்போது புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்தது? 600 புட் ஆப்ஷன் ஆஸ் பர் ஸ்பாட் நம்ம இதை வந்து பார்த்துருக்கோம். ஆஸ் பர் ஸ்பாட் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஓப்பன் ஆச்சு, திரும்ப அங்கேயே தான் வந்தது. மேலே வரைக்கும் போயிருக்கிறான், கீழே வந்துட்டு திரும்ப மேலே அதே ஹைக்கு போயிட்டு தான் கீழே வந்தான். கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துருக்குறான். இங்கேருந்து எங்கே போனான்? ப்ரீவியஸ் ஹைக்கு தான் போனான். அதே மாதிரியே ட்ரெண்டாக இருக்குதா? மேலே அதே மாதிரியே பிரேக்கும் ஆகிருக்குதா? முடிச்சிட்டானா? ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுதா? இல்லைங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கும் இதுக்கும். நான் வந்து எனக்கு பெஸ்ட்டு ஃப்யூச்சர் தான், இல்லை எனக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லைங்க. நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணிக்காதீங்க. இது பார்க்குறேன் அது நீங்கள் இது வந்து எதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர்ஸு, அப்புறம் வந்துட்டு ஆப்ஷன் பையர்ஸே வந்து அவுட் ஆஃப் த மணியில் எங்கேயாச்சும் ட்ரை பண்ணினாங்க அப்படின்னா, இப்போது இங்கே இந்த மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் ஸ்பாட்டை பார்க்குறீங்க. இன்றைக்கி ஒருத்தர் வந்து இன்றைக்கி கமெண்ட்லேயும் கேட்டிருந்தார், என்ன அப்படின்னா 50 ஃப்யூச்சரை பார்த்து ட்ரேட் பண்ணோன்னா 5840ங்க. 5840ல் எக்ஸ்பைரி வந்து ஆயிருக்குது. அப்போது 5800 வந்து என்ன ஆயிருக்கணும்? 5800 வந்து 0 ஆகிடுங்க. ஏன்னா 840ல் தானே உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்குது. அதனால் 800 வந்து 0 ஆகிடும். ரைட்டா? வரேன். 800 0 ஆகணும். 0 ஆகிடுச்சு. 700 0 ஆகக்கூடாது. 600 0 ஆகலை. 85 ரூபாவில் என்னமோ முடிஞ்சிருக்கு, 85 ரூபா. ஆனால் 700 ஆகக்கூடாதுல்ல. ஏன் ஆகக்கூடாது? ஏன்னா ஃப்யூச்சர் வந்து 850ல் போயிட்டு உங்களுக்கு வந்து க்ளோஸ் வச்சுது. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் அங்கே தான் நடந்தது. அப்போ 700 வரைக்கும் 0 ஆகக்கூடாது. 800 வேணால் 0 ஆகலாம், அது வந்து ஒத்துக்கலாம். 700 ஆகக்கூடாதுல்ல. அப்போ ஸ்பாட் ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாட் எங்கே எக்ஸ்பைரி ஆகிருக்குது? 740ல் எக்ஸ்பைரி ஆகிருக்கா? அப்போ 600 வரைக்கும் உங்களுக்கு வந்து 0 ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும். 600 வந்து 85, 700 வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் எந்த இடத்துல எக்ஸ்பைரி ஆக போது நான் செல் ட்ரேடு, அதாவது ஆப்ஷனை செல் பண்ணி நான் வந்து விளையாட போகிறேன், இல்லைனா எது வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு பார்த்து நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பாட்டை பார்க்கணுமா ஃபியூச்சரை பார்க்கணுமா அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ட்ரேடிங் ஸ்டைலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட கேம்பிளிங் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஜீவா அவர் வந்து சொன்ன மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் குத்து மதிப்பாக வந்து இதுக்கு தான் நீங்கள் அந்த ஆப்ஷன் செயின் பார்க்குறது, எங்கே வால்யூம் வந்து பில்டப் ஆகுது அப்படின்னு பார்க்குறது, இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். இது எல்லாம் நம்மளோட மெத்தடில் எதுவுமே பார்க்க தேவையில்லை. சும்மா சப்போர்ட்டுக்கு வந்தால் பை பண்ணால் போதும், வேறெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஜஸ்ட் லைக் தட் சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா பை பண்ண போகிறீங்க, ரெசிஸ்டன்ஸை வந்ததுன்னா செல் பண்ண போகிறீங்க.
அதுக்கு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட போகிறீங்க. அப்போது ஆப்ஷன் செல்லராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரீமியம் எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் நான் ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்க போகிறேன் எக்ஸ்பீரியில். ஒருவேளை ஷூட்டப் ஆச்சு அப்படின்னா ஐம் கோயிங் டு மேக் மணி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது எல்லா வாரமும் நடக்காது. சென்செக்ஸில் தொடர்ந்து 3 வாரம் நடந்தது போன மாதத்தில். அதுக்கப்புறமா அந்த மாதிரி சென்செக்ஸ்லாம் நடக்கவே மாட்டேங்குது. பேங்க் நிஃப்டிலையும் நான் 50 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்கு போன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அன்றைக்கி தான் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. 50 ரூபாலேருந்து 1000 ரூபா. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தினம் அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. நம்ம என்ன நமக்கு தெரியும், எதில் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஃப்யூச்சரில் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தால் நீங்கள் ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்யூச்சர் சப்போர்ட் வந்தால் பை பண்ண போகிறீங்க. ஃப்யூச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் செல் பண்ண போகிறீங்க. இதில் ஸ்பாட்டில் அது எதுவுமே பண்ண முடியாது. சும்மா இது நீங்கள் பார்த்துக்கிறது தான். அதனால் இதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. அதனால தான் ஃப்யூச்சரை வச்சே நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன செலக்ட் பண்ண போகிறீங்க நீங்கள்? ஏன் போட்டு அவ்வளோ இன்னும் குழப்பம் உங்களுக்கு? நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ண போகிறது இல்லை. செல் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் எங்கே ஜீரோ ஆகும். எதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஒரு வேளை 600 எடுத்து நம்ம செல் பண்ணி வச்சுருந்தோன்னு வைங்களேன், கால் ஜீரோ ஆகலை, 85லேயே முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் வேறு ஆப்ஷன் செல்லராக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதே இது ஆப்ஷன் 5700 எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜீரோ ஆகும்போது அந்த வேல்யூ நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மெல்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த வேல்யூ ஒரு 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம இந்த 15 ரூபா 20 ரூபா கேஸுக்கே நம்ம போகவே இல்லைங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டுக்கு பை பண்ணிங்கன்னா 100 பாயிண்ட்டு 200 பாயிண்ட்டு 500 பாயிண்ட்டு, அதுதான் நம்ம டார்கெட்டு. நம்ம ஆப்ஷனை ரொம்ப கம்மியான ப்ரீமியம் இருக்கும்போது செல் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம கவர் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணி அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே இல்லை. we are just looking for support resistance or trend lines. சரிங்களா? நம்ம மெத்தடுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால தான் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். போதும்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வரேன். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. 5700 எடுக்கிறீங்க அப்படின்னா 5700 இல்லை, இப்போ கூட நீங்கள் ஸ்பாட்டு தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்பாட்டை எடுத்துக்கோங்க. ஸ்பாட்டில் என்ன எடுக்க போகிறீங்க? 5600 எடுக்க போகிறீங்க. ஃப்யூச்சரில் 5700 எடுக்க போகிறீங்க. ஆஸ் யூஷுவல் 700ல் உங்களுக்கு கால் ஆப்ஷனில் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் புட் ஆப்ஷனில் என்ன ஆச்சு? நிறைய ட்ரேடு கொடுத்துருக்குறான். அதே தான் 5600லேயும் நடந்துருக்குது. புட் ஆப்ஷனில் நிறைய ட்ரேடு கொடுத்துருக்குறான். கால் ஆப்ஷனில் ஒன்றும் கொடுக்கல, ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எந்த குழப்பமும் வேணாம். இதோடு இந்த பஞ்சாயத்தை விட்டுருங்க. விட்டுட்டு அழகாக வரும்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸை தெளிவாக எடுக்க பாருங்கள். ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. 5400 எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5300 இருக்கும். 5300 எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ரெண்டுமே ஒன்று தான். அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை எடுக்க பாருங்கள். ஸ்பாட்டாக ஃபியூச்சரானு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அந்த கன்ஃபியூஷன் இதுக்கு மேலே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.